அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இம்பார்ட்டண்ட்டு. இது நிறைய பேர் ஏற்றுக்க முடியுமானா ஏற்றுந்தீரணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, வீட்டில் கணவன் சில விஷயங்களுக்கு அடிமையாகும் பொழுது மனைவிமார்கள் சப்போர்ட் செய்கிறாங்களாங்கிறத விட கூட இருப்பாங்க. உடல் பிரச்சனைகள் என்பது வேறு, அது இயற்கை. அவனாக பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய செயற்கையான விஷயங்களே தப்பான பழக்கம் சில விஷயங்கள் இருக்கும்போது இருக்க பற்றி கொள்வார்கள். என்ன காரணம்? எந்த நேரம் ஒரே புத்தியே இருக்காது. தண்ணி அடிச்சுட்டு அப்படி பண்ணுறாப்படி, அந்த பழக்கம் அது அப்படி பண்ணுறாப்படி, நல்ல மனுஷன் அப்படின்ட்டு அவங்க சொந்தக்காரர்கிட்ட அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. காலையிலேருந்து அமைதியாக இருப்பார். சரக்கு அடிச்சுட்டு வந்து மிரட்டுவார். சரக்குலேருந்து நல்லா இருக்கிறாரு, சரக்கு அடிக்கிறதுனால தான் மிரட்டுறாரு அப்படின்னு சொல்கிறாங்களே. இப்போ சண்டை பிடிச்சிட்டு ஊருக்கு போனாலும் சரி, இல்லை இது ஒரு வீட்டுக்கு போனாலும் சரி, 2 நாள் 3 நாள் பார்க்கணும், 3ஆவது நாள் போய் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அப்படி பேச கூப்பிட்டு வருவாங்க. காலையில் சண்டை பிடிச்சா சரக்கு அடிச்சுட்டு வரும்போது எல்லாம் வாங்கி கொண்டு போய் கொஞ்சம் நிம்மதியாக சந்தோஷமாக பேசுவாங்க. பரவாயில்ல, மனுஷன் அடித்தாலும் பிடிச்சாலும் பொண்டாட்டிங்கிற மாதிரி இதில் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரு பாசங்கள், அந்த சரக்கு அடிக்கிறவங்க மேலே பாசங்கள் இருக்குது. நிறைய பக்கம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரக்கு அடிச்சுட்டு எங்கெங்கேயோ படுத்து கிடப்பாங்க. இப்படி சரக்கு அடிச்சுட்டு எங்கெங்கேயோ படுத்து கிடப்பாங்க. வீட்டு சண்டை தான் மெயினாக, வீட்டு சண்டை தான். படுத்து கிடப்பாங்க. அவங்களே முடிஞ்சால் கூட்டிகிட்டு வருவாங்க. இல்லை யாராச்சும் கூட்டிகிட்டு வருவாங்க. கொண்டு வந்து பாதுகாப்பு பண்ணி பியாய் அடிக்கிற என்னையா பண்ணுற, குடும்பத்தில் இருக்கிற காசு அத்தனையும் இறைப்பான். பிடிச்சி அடிக்கிறதாகட்டு, மிரட்டுறதாகட்டு, சந்தேகப்படுறதாகட்டு எல்லாமே பண்ணுவேன். காசு கடன் வாங்குறதாகட்டு, இங்கே வாங்கி அங்கே குடிக்கிறது, அதுக்கு வாங்கிட்டு வந்துட்டு எடுத்துகிட்டு போய் காசை செலவு பண்ணுறது எல்லாம் பண்ணுவேன். ஏன்னா மனைவி வந்துட்டு கணவன் மேலே பாசமாக இருக்குது. காரணம் வந்துட்டு அவனை ஒரே நிலையில் கிடையாது, அதனால பாசம். இன்னொரு வியத்தகு உலகம் இது. ஒரே நிலையில் இல்லை, இருந்தாலும் கணவன்மார்கள் மேலே பயங்கர பாசம் மனைவிமார்களுக்கு. அதே நல்ல ஊத்திக்கார, நல்லா இருக்கிறேன், எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கிறேன், எல்லாமே கரெக்டாக செய்கிறேன், சண்டை பிடிக்கிறதா, சரக்கு அடிக்கிறவன் காரணம் இல்லாமல் சண்டை பிடிப்பேன். எப்படி? சரக்கு அடிக்கிறவன் காரணம் இல்லாமல் சண்டை பிடிப்பேன். சரக்கு அடிக்காதவன் காரணத்தோடு சண்டை பிடிப்பேன். நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும். சரக்கு அடிக்கிறவன் காரணம் இல்லாமல் சண்டை பிடிப்பேன். அதனால் மனைவிக்கு பாசம். எப்படி? சரக்கு அடிப்பவன் காரணம் இல்லாமல் சண்டை பிடிப்பேன். அதனால் மனைவிக்கு பாசம். என்ன பாசம்? சரக்கு அடிக்காத போது நல்லா இருக்கிறான் மனுஷன், சரக்கு அடித்தா தான் தொல்லை பண்ணுறான். காரணம் இல்லாமல் அடித்தாலும் பாசம். அதே சரக்கு அடிக்காதவன் காரணத்தோடு சண்டை பிடிச்சாலும் வெறுப்பு. என்ன காரணம்? முதல் காரணம், சரக்கு அடிக்காதவனே ஏமாற்ற முடியாது. எதுக்கு சிரிக்கணுமோ அதுக்கு சிரிப்பேன், எதுக்கு சோகமாக இருக்குமோ அதுக்கு சோகமாக இருப்பேன், எதை பேசணுமோ அதை பேசுவேன், என்ன சொல்லணுமோ அதை சொல்லுவேன். ஒரு வார்த்தை தெளிவாக இருப்பேன், எப்பவுமே தெளிவாக இருப்பேன். ஒரு பேச்சு, நீ வேலைக்காத வெட்டியானவன், நீ வாழ்க்கைக்கு செட் ஆக மாட்ட, எனக்கு நீ வேண்டாம்
அப்படிங்கிற கண்டென்ட்டில் வந்தான் அந்த பேச்சவே பிடிச்சிட்டு சொல்லிகிட்டு இருப்பானோ இல்லையோ மைண்டில் ஓட விட்டு நம்ம அவ்வளோ மோசமா அப்படின்ட்டு வச்சுட்டே இருப்பான். எத்தனை வருஷம் ஆனாலும் என்கிட்ட நீ இப்படி தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லுவான். அது அவன் தெளிவாக இருக்கிறனால எப்பவுமே தெளிவு. ஒரு விஷயத்தையும் எதையும் சொல்லிட்டு காசு எடுத்து வைக்க முடியாது, வீட்டுக்கு எடுத்துகிட்டும் போக முடியாது, யாரையும் பார்க்க முடியாது, எதையும் செய்ய முடியாது, எப்படியும் இருக்க முடியாது, அப்படியும் இருக்க முடியாது, இப்படியும் இருக்க முடியாது. எப்பவுமே தெளிவாக இருக்கிறவங்ககிட்ட எப்படி ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் வெளியே போகிறதும் போய் அங்கே ஒரு கொஞ்ச நாள் இருந்துட்டு வரதால முடியாது. அது எப்பவுமே தெளிவு. எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா எப்பவுமே தெளிவாக இருக்கிறது. கன் மாதிரி இருக்கிற ஒரு ஆள் கிட்டலாம் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஒரு ஆஃபீஸர் இருந்தாலும் எதாக இருந்தாலுமே ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு மேனேஜர், ஜாலியான மேனேஜராக இருந்தாலுமே அப்பப்போ ஜாலி அப்பப்போங்கிறத விட கரெக்டாக இருப்பாங்க தெரியுங்களா. எந்த ஒரு பழக்கம் ஐயோ அவர்கிட்ட எந்த ஒரு பழக்கம் இல்லைப்பா, தம் அடிக்க மாட்டார், அதர் பழக்கம் இல்லை, டீயும் கூட குடிக்க மாட்டார், பார்த்து தான் பேசணும் அப்படின்ட்டு அளவே வச்சுக்குவாங்க. பல பழக்கம் இருக்கிறவங்ககிட்ட ஒரு மேனேஜராகட்டும் ஒரு ஓனராகட்டும் நல்லா ஒருங்கிணைப்பாக இருப்பாங்க. ஆஃபீஸ்லையும் பார்த்து வெளியும் போய் வீட்டுக்கு பயங்கரமான ஒரு வீட்டம்மா. அம்மா பிரச்சனை கிடையாது, மனைவியில். அதனால ஏதோ ஒன்று பிரச்சனையாகுதுன்னா மேக்ஸிமம் கணவனுக்கு அதிகமாக மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. மனுஷன் இந்த நேரம் ஒரே ஊற்றியாக இருக்கிற, ஒரே தெளிவாக இருக்கிற, எனக்கு சொல்லி போகிறது, என்ன சொன்னாலும் பிடிச்சிக்கிறேன், தமாஸ் சொன்னாலும் பிடிச்சிக்கிறா, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறா. நம்ம காரணம்தான், நம்ம தான் காரணம், நம்ம கோவப்படுறதுக்கு நம்ம தான் காரணம். இருந்தாலும் அதை தெளிவாக கரெக்டாக சொல்லி புரிய வைக்கிறான். நமக்கு தெரியாதாலும் சொல்லித்தரேன், நல்லதான், மனசுக்கு நல்லதான் தோணுது. ஆனால் மனசு ஏற்றுக்காது அப்படின்னு எத்தனையோ மனைவிமார்கள் புலம்பிட்டு இருக்கிறாங்க. அதே சரக்கு அடிக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சரக்கு அடித்தா ஒரு ஊற்றி, சரக்கு அடிக்கணும் ஒரு ஊற்றி. சரக்கு அடிக்கவும் பேசவே மாட்டான். சரக்கு அடித்தா வந்து பேசுவேன், பாசங்க ஆட்டான், அதை வாங்குவேன் இதை வாங்குவேன், அப்படி சொல்லுவேன் இப்படி சொல்லுவேன். கொஞ்சம் நான் பேசுகிறேன், பாசமாக அடிக்கிறேன் பிடிக்கிறேன், என்ன தான் பண்ணாலும் இனி தான் பொண்டாடின்ட்டு அழகு அது இது என்னென்ன சொல்லணுமோ அத்தனையும் சொல்லுவேன். அதனால நிறைய பேருக்கு இந்த சரக்கு அடிக்கிறவங்க எங்கே கிடந்தாலும் விட்டு வருவாங்க. அதே சரக்கு அடிக்காத தெளிவில்லாமல் மைண்டு ப்ரெஷராக ஒரு ஒய்ஃப் உட்காந்துக்கிறேன், அவன் வரட்டு நல்லா தானே இருக்கிறேன், அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு மூஞ்சில் அடிக்கிற மாதிரி சொல்லுவாங்க. மன கஷ்டத்தில் இருக்கிறாங்க, ஆஃபீஸுக்கு இருக்கிறாங்க, வெளியே போய் உட்காந்துட்டாங்க, அந்த பார்க்கில் போய் உட்காந்துட்டாங்க, அந்த முதியோர் எல்லாம் போயிட்டாங்க, அந்த ஆசிரமம் போயிட்டாங்க, அங்கே போய் செய்யறதுக்கு போயிட்டாங்க, மன நிம்மதி இல்லைங்கன்னா போகட்டு, நான் எதுக்கு வரேன் அப்படின்ட்டுருவாங்க. எல்லாம் உலகம் விசித்திரமான உலகம். அது கணவன் மனைவிக்கு பயங்கரம். தண்ணி அடிப்பவர்களிடம் பாசமும் தண்ணி அடிக்கிறவர்களின் வேஷமும் அல்ல. தெளிவாக இருக்க முடியாமல் திணறுவதும் மனைவியன்மார்கள் பயங்கர கஷ்டம். உண்மையான விஷயம். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஷேர் செய்யுங்க. நன்றி.